கீழடி அறிக்கையில் இந்திய தொல்லியல் துறை மதிப்பீட்டுக் குழு குறிப்பிட்டிருந்தவாறு தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து 7 நாட்களுக்குள் பதிலளிக்கவில்லை என்றால் மத்திய அரசின் மத்திய குடிமைப் பணிகள் விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் எச்சரித்துள்ளது. இந்திய தொல்லியல் துறை சார்பில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 3 கட்ட அகழாய்வுகள் நடைபெற்றன. அதில் முதல் 2 கட்ட அகழாய்வை இந்திய தொல்லியல் துறையின் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா மேற்கொண்டார். அதுகுறித்த அறிக்கையை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்திய தொல்லியல் துறையிடம் சமர்ப்பித்தார். 982 பக்கம் கொண்ட அந்த அறிக்கையில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம், அங்கு விவசாயம் செய்யப்பட்ட பயிர்கள், விலங்குகள், நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்த தன்மை உள்ளிட்டவை குறித்தும் 5765 தொல்லியல் பொருட்கள் பற்றியும் தெளிவாக விளக்கியுள்ளார். அது மட்டுமின்றி கீழடி நாகரிகம் சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். அறிக்கை தாக்கல் செய்து ஏறக்குறைய 2 ஆண்டுகள் ஆன பின்னரும் கூட இந்திய தொல்லியல் துறை கீழடி அகழாய்வு அறிக்கையை இதுவரை வெளியிடவில்லை. இதுகுறித்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்திருந்தனர். இதற்கிடையே கீழடி அறிக்கையை சமர்ப்பித்த அமர்நாத் ராமகிருஷ்ணாவிடம் இந்திய தொல்லியல் துறை அந்த அறிக்கையை மீண்டும் திருத்தி எழுதி சமர்ப்பிக்குமாறு கடிதம் அனுப்பியது. இதற்கு பதிலளித்த அமர்நாத் ராமகிருஷ்ணா, அறிவியல் பூர்வமான தொல்லியல் சான்றுகளை கொண்டுதான் கீழடி தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே அதில் எவ்வித மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் பதிலளித்திருந்தார்.